சொல்கிறா. ஹலோ ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு 500 சேஞ்ச் இல்லை இருக்குமா? ப்ரோ, இல்லை ஒரே நோட்டாக தான் இருக்குது. சாரி. ஹலோ. பர்ஸ்லேருந்து 200 நீ எடுத்துகிட்டு போனேன். அட ஆமாடா, இன்றைக்கி ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ. காலைல பார்த்து ரூமில் வேறு காசு எதுவும் இல்லை, அதான் உன் பர்ஸில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்ததே அவ்வளோதான்டா, சாப்பிட வச்சுருந்தேன். சரி மதியம் வந்துடுவில்ல நீ? ஆ சரி. ம். இங்கே பர்ஸை காணும். பின்னாடி வந்துருச்சா? ஓகே ப்ரோ, ஒரே நோட்டாக தான் இருக்கா? அப்போ இவன் தான் கரெக்டு. டேய் இல்லைடா. ஐயோ ஆமாம். என்ன விடாமல் துரத்துறான்? அப்படி எவ்வளோ தான் வச்சுருக்கிறான்? இதுக்காடா இப்படி என்னை விடாமல் துரத்துனா? இது எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டு கூட பத்தாதுடா போட்டாங்கு. ஓடிட்டானா? இருந்ததையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ இன்டர்வியூக்கு எப்படி போகிறது? இங்க பாரு கூத்து ஜோரு கூப்பிட்றாங்க. ஹீரோ. ஹலோ. ஹலோ ஸ்டீஃபன், இன்னைக்கு கம்பெனி போர்ட் மீட்டிங்னால உங்களோட இன்டர்வியூ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு 9 o'clock அதை அட்டன் பண்ண வந்துடுங்க. ஓகே மேம், ஓகே மேம். இன்டர்வியூ நாளைக்கு மாற்றிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை நாளைக்கும் காசு இல்லையேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியலையே. ஹலோ, எங்கே பேபி இருக்க? உனக்காண்டி எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வா, நீ வர வரைக்கும் இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ப்ரோ கொஞ்சம் அதே மூடிட்டாங்க போகிறீங்களா ப்ரோ? நானே ஆயிரத்து டென்ஷனில் இருக்கிறோம். ப்ளீஸ் ப்ரோ போங்க ப்ரோ. யாரா நீங்களாம்? சீக்கிரம் போ. இது என்ன பர்ஸு? நம்ம இருக்கே. 2000 ரூபாயா? ப்ரோ சொல்லு ப்ரோ. ஃபோன் அப்புறம் பேசலாம், முதல்ல பர்ஸை சேஃப்டியாக வை ப்ரோ. சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. போச்சு. ப்ரோ சாரி ப்ரோ, இது ஒரு பிராங்க் ஷோ ப்ரோ. உங்களை பிராங்க் பண்ண சாரி ப்ரோ, பாருங்க. உங்களை பிராங்க் பண்ண அங்கே இருக்கான் பாரு ப்ரோ. இந்த அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கான் பாரு ப்ரோ. இல்லை எனக்கு புரியலையா ப்ரோ? நாங்கள் ஒரு யூடியூப் பிராங்க் சேனல். இன்னைக்கு வந்து இந்த ஜெனரேஷனில் மணியா இல்லை ஹியூமனிட்டியான்னு வந்து நாங்கள் செக் பண்ணுறது தான் ப்ரோ. அவனை வச்சு உங்களை நான் பிராங்க் பண்ணேன் ப்ரோ. அதான் ப்ரோ நாங்கள் செக் பண்ணோம். நீங்கள் வந்து ஜெனியூனாக அந்த பர்ஸ் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதனால் இந்த பர்ஸில் இருக்கிற கேஷ் ரிவார்டு வந்து 2000 உங்களுக்கு தான் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ, பிடிங்க. உங்களுக்கு தான் ப்ரோ, இது வச்சுக்கோங்க ப்ரோ. மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. இன்னைக்கு இந்த திருடங்கிட்ட நான் ஏமாந்த மாதிரி
நீங்களும் உங்களோட லைஃப்பில் யாரோ ஒருத்தங்கக்கிட்ட நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த சந்தோஷம், உறவுகள், பேர், புகழ், பணம்ன்ட்டு எதையோ ஒன்று ஏமாந்துட்டு தான் இருக்கீங்கள. ஆனால் உண்மை என்னென்னா, ஏமாந்தது நம்ம இல்லை, நம்மளை ஏமாத்தின அவங்க தான். என்ன ஆனாலும் சரி, நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேணாலும் சேஞ்சஸ் வரலாம். ஆனால் அந்த சேஞ்சஸ் நம்மக்கிட்ட வரவே கூடாது. நாமளாக இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப் எப்போ வேணாலும், எந்த செகண்ட் வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஓஹோன்னு மாறலாம்.